அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஓசூரில் 30க்கும் மேற்பட்ட வீடுகளை அரசு அதிகாரிகள் இடித்தாங்க. காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது புறம்போக்கு நிலம் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட வீடுகள் அதனால் இடிச்சேன்னு சொல்கிறாங்க. அங்கு 300க்கும் மேற்பட்ட காவல்துறையின உதவியுடன் அந்த வீடுகள் இடிக்கப்பட்டது. சின்ன சேனல், கொஞ்சம் உங்களுடைய ஆதரவு தேவை. சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க. நன்றி. அந்த பகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கேட்டுக்கோங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். இது இந்த அரசியலோட சம்மந்தப்பட்டது. மக்கள் என்ன சொல்கிறாங்க, எங்ககிட்ட எல்லாமே இருக்குது, எல்லா ப்ரூஃப்மே இருக்குது, இருந்தாலும் வீடுகள் இடிச்சிட்டாங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி ஆட்சி காலத்தில் இது தொடர்கிறதே நடந்துதான் வருது. ஆக்கிரமிப்பு என்ற பேரில் இந்த அரசு அதிகாரிகள் பல ஆயிரக்கணக்கான வீடுகளை இடித்தாங்க. நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதுக்கு மாற்று வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த அரசாங்கத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க. அதில் இருக்க ஒரு பெண்மணி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க நீங்களே கேளுங்களேன். எங்களை ஓட்டு தள்ளிட்டு ஊழல தள்ளிட்டு போயிட்டாங்க. எங்களை இந்த ஊரெல்லாம் அனாதை ஆகிட்டாங்க. நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம். எங்க ஊரை வந்து காப்பாத்தீங்க. நானே பாருங்க, எங்க ஊரை மொத்தமா தள்ளிட்டாங்க. நீங்க இருக்கா உங்களை விட்டு பதவியில வச்சல எங்களை கேட்க வரல. நீ ஆர்டர் கொடுத்து எங்களை தள்ள சொல்ல. அந்த பெண்மணி என்ன சொல்றாங்கன்னா, விஜயண்ணா எங்களை வந்து காப்பாத்துங்க விஜயண்ணா, நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போட்ட விஜயண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி கத்தி கதறாங்க. கேட்கும் போதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு உண்மை ரியாலிட்டி என்னன்னு தெரியவே இல்லை. என்னன்னா, இந்த அம்மா யாரை நம்பி வாக்கு செலுத்தினாங்க? விஜயை நம்பி வாக்கு செலுத்தினாங்களா, இல்லை உங்கள் வீட்டு சின்ன பசங்களை நம்பி வாக்கு செலுத்துனீங்களா? சரி, உங்கள் வீட்டு குழந்தைங்க ஓட்டு போடுன்னு சொன்னதால நீங்கள் போட்டதோட விளைவு பார்த்தீங்களா? உங்கள் ஊரில் இருக்காங்க விஜய் ரசிகர்கள், விஜய் தொண்டர்களும் இருக்காங்க. நீங்கள் விஜயை போயிட்டு கேள்வி கேட்கறது பேரா? உங்கள் வீட்டில் இருக்க தொண்டர்களை, இப்போ உங்கள் ஊரில் இருக்க அந்த தொண்டர்கள் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள போயிட்டு நீங்கள் கேள்வி கேட்குங்க. அதுதான் நியாயமாகப்படுது. நீங்கள் போய் விஜயை போய்ட்டு விஜயன்னா உங்களுக்கு நான் ஓட்டு போட்டோம், எங்களை வந்து பார்த்துங்க சொன்னால், நீங்கள் உண்மையிலே விஜய் நம்பி வாக்கு செலுத்தலை. உங்கள் ஊரில் அறியாத பசங்க இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது விஜய் தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள், இந்த அனில் குஞ்சான்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள நம்பி தான் நீங்கள் வாக்கு செலுத்துனீங்க. அகன்னா நீங்கள் பாதிக்கப்படும் போது நீங்கள் அவங்கக்கிட்ட தான் போய் அந்த கேள்வி கேட்கணும். ஏன்பா உங்களை நம்பி தான் அவருக்கு ஓட்டு போட்டோம், அவரை ஜெயிக்க வச்சோம், இப்போ நம்ம வீடெல்லாம் இடிக்கிறாங்களே, போயிட்டு உங்கள் தலைவனை வர சொல்லுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள தான் போய் கேள்வி கேட்கணும். புரியுதுங்களா? உண்மை என்னன்னு புரியுதுங்களா? நாங்கள் அன்றைக்கி படித்து சொன்னோம், ஏம்மா அரசியல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, அரசியல் அறிவுனா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க, அரசியல்வாதிகளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அவங்க முன்னாள் வரலாறுகளை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, மேலோட்டமாக தெரிஞ்சுக்காதீங்கன்னு அன்றைக்கே நாங்கள் படித்து சொன்னோம். ஏம்மா கரூரில் 41 பேர் இறந்தாங்க, அந்த விஷயத்துக்கே போகாத ஒரு மனிதர் உன் வீடு இடிக்கிறான்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாரா? எதை வச்சு நீங்கள் நம்புறீங்க? படத்தில் வேணால் ஒரு வேகமாக வருவார், பறந்து வருவார். ஆனால் ரியல் லைஃப்பில் அவர் வரமாட்டார். இன்னும் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நமக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க, நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அதே விஜய் ரசிகர் பக்கத்தூரில் இருப்பாங்க, என்ன நம்ம கேட்பாங்க, ஏம்மா அவருக்கு இப்போ தான் ஆட்சிக்கு வந்து 15 நாள் தான் ஆச்சு, நீங்கள் ஏன் அவர் தொல்லை பண்ணுறீங்க, நிம்மதியாக ஆட்சி செய்ய விடன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதிராகவே வீடியோ பார்த்துக்கு இங்கே பல பேர் இருக்காங்க. புரியுதுங்களா? நீங்கள் 2000 கொடுப்பாங்க, 2500 கொடுப்பாங்க, பட்டு புடவை வருது, ஒரு பவுன் நகை வருது, இதெல்லாம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நப்பாசையில், அல்ப ஆசையில், கவர்ச்சியில் விழுந்து அவங்களுக்கு வாக்கு செலுத்தினீங்க. இன்றைக்கி நீங்கள் தானே படுறீங்க. இதில் எதுவுமே உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. அதிகபட்சம் உங்களுக்கு மாதம் 2000 2500 கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் வீடு கட்டிடுவீங்களா? நீங்கள் வாழ்ந்த இடத்த நீங்கள் வாழ்ந்துட முடியுமா? உங்களை துரத்திட்டாங்களே, இப்போ எங்கே போவீங்க? ஒரு நாள் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு சீமான்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்காக 15 வருஷமாக கத்தி கதறினார். உங்களுக்காக நாங்கள் இருக்கோம், நீங்கள் எங்கேயும் போக தேவையில்ல, நாங்கள் வந்து உங்களை காப்பாற்றுறோம், நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம், உங்களை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு கத்தி கதறினார். அந்த மனுஷனை நீங்கள் மனுஷனாக மதிச்சிங்களா? உங்களுக்காக இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் வீடு தேடி வராங்க. வீடு தேடி நாங்கள் இருக்கோம், நீங்கள் நம்புங்க, நாங்கள் வந்து உங்கள் கூட இருப்போம், உங்களுக்கு வேலை கொடுப்போம், உங்களுக்கு வீடு கட்டி கொடுப்போம், உங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு கத்தி கதறினார். 15 வருஷமாக கதறினார். அதை நம்பாமல் அனில் குஞ்சானுங்க சொல்லுது, அரவர டவுசரை போட்டவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேச்சை கேட்டு நீங்கள் வாக்கு செலுத்த நீங்கள் அனுபவிக்கிறது இன்றைக்கி நீங்கள் தான். இவங்க மட்டும் தான் அனுபவிக்கிறாங்க. இன்னும் பல பேர் இன்னும் அதிர்ச்சிலாம் நிறைய காத்திருக்கு. உண்மையிலே இவங்க இந்த கட்சியில் தாவேக்காக ஓட்டு போட்டாங்க பல பேர். யாரை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க தெரியுமா? அவங்க இன்ஃப்ளூயன்சர்லாம் கொஞ்சம் அப்படி சில வீடியோக்கள், காணொலிகள் சமூக வலைதளங்களை பார்த்தேன், லைட்டாக ஷேர் பண்ணுறேன், நீங்களே பாருங்களேன். இவங்களை நம்பி தான் இவங்க வாக்களிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதுவும் பத்தாதம்மா கொண்டாடி அண்டா
செகண்டு போட்டோம். நகம் பார்த்து நான் பார்த்துட்டிங்களா? நல்லா ரசித்து பார்த்தீங்களா? இந்தமாரி ஆட்களை நம்பி தான் பல இளைஞர்கள் பல பேர் பாதி பேர் விஜய்க்கு வாக்கு செலுத்தினாங்க. இந்தமாரி ஆட்கள் இன்ஸ்டாகிராமில் வீடியோ பாருங்களே, இவங்களுக்கு இந்த சமூகத்தை பற்றி அக்கறை இருக்குமா? இந்த நாட்டை பற்றி அக்கறை இருக்குமா? இங்கே இருக்க மனுஷங்களை பற்றி அக்கறை இருக்குமா? இவங்க இந்த மண்ணை நேசிப்பாங்களா? இந்த நிலத்தை நேசிப்பாங்களா? இந்த நீர் வளத்தை நேசிப்பாங்களா? இல்லை நாட்டு மக்களை தான் நேசிக்கிறவங்களா? இவங்க இன்ஸ்டாகிராமில் அரைகுறை ஆடை போட்டு அரைகுறை ட்ரெஸ் பண்ணி ஆடிட்டு இந்த சின்ன சின்ன பசங்களை கெடுத்து வைக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு அது தெரியாது. ஆனால் இவங்களை நம்பி தான் அந்த வாக்குகளை செலுத்தி இந்த வாக்கை வீணாக்கி நம்ம யார்கிட்ட ஆட்சி கொடுக்க வேணாம்னு நினச்சோமோ அவங்ககிட்ட நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். என்ன பண்ணுறது? உண்மையை சொல்லி புரிய வைக்க வேண்டியிருக்கு. அதால் புரிய வச்சு தான் ஆகணும். நன்றி.